அன்பார்ந்த வசந்த் டிவி ரசிக பெருமக்களுக்கு முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தினை கனிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இல்லற வாழ்வில் மனிதர்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பொழுதுபோக்கு தேவைப்படுகிறது. முன்னாளில் தெருக்கூத்து பார்ப்பது, பின்னர் நாடகம் பார்ப்பது, அப்புறம் சினிமா பார்ப்பது என பொழுதுபோக்கு அம்சங்கள் வளர்ச்சி அடைந்தன. தவிர நண்பர்களுடன் உரையாடுதல், புத்தகம் வாசிப்பது, இயற்கையிலே கண்டு ரசிப்பது, சுற்றுலா செல்வது என பற்பல வழிகள் பொழுதுபோக்கிற்கு வடிகாலாய் இருந்தது. இவை எத்தனை இருந்தாலும் டிவி நிகழ்ச்சி வந்ததும் அது மக்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆனால் கையடக்க கருவியான செல்போன் வந்து டிவியின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தியது. A to Z நிகழ்ச்சி பார்ப்பது ட்ரெண்டிங்காக மாறிவிட்டது. அந்த வகையில் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க கவிஞர் துரை செல்வா என்னும் நான் வந்துள்ளேன். செல்போனிலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமிலும் தொடர்பில் உள்ளேன். கவிதை என்றால் பொதுவில் இந்த 6 தலைப்புகளில் ஓரளவு அடங்கிவிடலாம் என நான் கருதுகிறேன். தத்துவம், தாலாட்டு, இயற்கை வர்ணனை, மங்கை வர்ணனை, சமூக சிந்தனை, பல்வகை. இன்றைய தேதியில் என் வசம் 6500 கவிதைகள் உள்ளன. 2006 இன்று வரை எழுதி வருகிறேன். அவைகளில் கீழ்கண்ட தலைப்புகள் புத்தகமாக வெளியிட்டுள்ளேன். விடியலை நோக்கி, வானம் கையருகே, யாருக்கு யார் காவல், மஞ்சள் பிசாசு, நாளும் கோலும், 1000 நிலவுகள். நான் பொதிகை டிவியில் கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் என்ற நிகழ்ச்சி கொடுத்துள்ளேன். பேட்டி கண்டவர் கவிஞர் பிரேசுடன். அவர் என்னை பாராட்டி உள்ளார். உங்களுக்கு ஓய்வு என்பது கிடையாது, தமிழ் உங்களை தாங்கி பிடிக்கும் என்று. மேலும் காரைக்கால் FM ரேடியோவில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்தநாளில் 240 வரிகளில் கவிதை வாசித்து சன்மானம் பெற்றுள்ளேன். அதே FMஇல் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி 2024 கொடுத்துள்ளேன். 2 வாரங்கள் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி உள்ளது. 2 முதல் 2:30 வரை. இன்றைய தேதியில் டிவி நிகழ்ச்சியில் கவிதை நேரம் அல்லது கவிதை பூங்கா அல்லது கவிதை சோலை அல்லது தினந்தோறும் கவிதை தரப்பில் நிகழ்ச்சி கொடுக்க ஆசைப்படுகிறேன். இத்துடன் நான் வெளியிட்ட கவிதைகள் 5 புத்தகம் இணைத்துள்ளேன். தாங்கள் எனது கோரிக்கையை பரிசீலித்து தகுதி இருப்பதாக கருதினால் வாய்ப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கவிதை மாதிரிக்கு ஒரு கவிதையை வாசிக்கிறேன். விடியலை நோக்குங்கள், வெற்றி எளிதாகும். மடியில் பொருளை இருந்து மனதால் எண்ண வேண்டாம். எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு? எல்லாம் இங்கேயே உள்ளதுதான். உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொண்டால் ஒருபோதும் மனம் தடம் புரளாது. நீ, நான், ஏன் அனைவரும் ஆடையின்றி தலைகீழத்தானே பிறந்தோம். அதனால்தான் என்னவோ அநேகம் பேர் தலைகீழாக நடக்கிறார்கள். நடப்பவர் நடக்கட்டும். நம்புங்கள் நடராஜ பெருமானே. நன்மையே விளையும் நம் வாழ்வில். விளைவது நன்மை என்றால்